காரணமாக செம்பரப்பாக்கம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஏரியில் பலத்த காற்று வீசி வருவதால் கடலில் எழும்பும் அலைகள் போல் ஏரியில் அலை எழும்பி வருகிறது. நீர்மட்ட உயரம் 24 அடியில் 19.02 அடியை எட்டியுள்ளது. தாம்பரம் குரோம்பேட்டையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சக மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் அவதி. மருத்துவமனைக்கு மழைநீர் வருவதை தடுக்கும் வகையில் மணல் மூட்டைகளை அடுக்கி போலீசார் தடுத்து வருகின்றனர். 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறைக்காற்றுடன் கனமழை பெய்வதால் சென்னை விமான நிலையம் இரவு 7 மணி வரை மூடல். சூறைக்காற்றுடன் கனமழை பெய்வதால் சென்னை விமான நிலையம் இரவு 7 மணி வரை மூடல். விமான நிலைய ஓடுபாதையில் தேங்கி நிற்கும் மழைநீர். செங்கல்பட்டில் சாலைகளில் 2 அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கும் மழைநீர். மழைநீரில் தத்தளித்து செல்லும் வாகனங்கள். குளம் போல் மாறிய செங்கல்பட்டு திண்டிவனம் ஜிஎஸ்டி சாலை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.